Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவும் டேஸ்டியான குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய காலிஃப்ளவர் சூப் எப்படி வீட்லயே ரொம்ப சுவையா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து ஆல்ரெடி நான் சுடு தண்ணில லைட்டா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 2 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் போல கிராம்பு. எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாசிப்பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேகும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே பருப்பு கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஓரளவு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கூட சேர்ந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா குழைய மசிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா குழைய மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சுடு தண்ணியிலேயே போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி மிளகு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப குழன்னு வேண்டாம், அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எங்களோட ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து கூட சும்மா குடிக்க கூட ரொம்பவும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி இது கூட சாப்பிடும்போதும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.